கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி வர ஜோடிகளுக்கு காதல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவே எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாரா சாட்சி கையெழுத்து போடுறதுக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காரு என் தாளை தலைவன் சகலை சீனு அவர். பியூட்டி பார்லர் புஷ்பா, உன்கிட்ட இருக்க மேக்கப் ஐட்டத்தெல்லாம் கொடுத்துறியா? என்ன யோசிக்கிறீங்க? ஆட்டோ ஹோட்டல் பாம் க்ரோ ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்றீங்களா? ஹாய் சகல. இதான் நம்ம சகல சீனு. சார், இந்த காலத்துல இந்த மாதிரி உதவி எல்லாம் யார் சார் பண்ணுவாங்க? உங்களுக்கு நல்ல மனசு சார். அதோட ரொம்ப தைரியசாலி சார் நீங்க. நீங்க இனி சகல சந்தோஷத்தோட ஒண்ணு இல்லம்மா, சகல சந்தோஷத்தோட இருக்கிறத பார்க்கிறது தான் இங்க இருக்கிற சகலைங்களுக்கு சந்தோஷம். சகல இவரை உடனே கூட்டு போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. ஓகே சார், சகல சகலன்னு பேசிக்கிறீங்களே, நீங்க உண்மையிலேயே சகலைங்களா சார்? சார், மாமா மச்சானு கூப்பிடலாம் ஓல்டு பேசலாம் போயிருச்சு. நாங்க சகல விஷயங்களையும் சேர்ந்தே பண்றதுனால சகல சகலன்னு கூப்பிட்டுக்கிறோம். என்ன சகல? அவங்கள நான் பாத்துக்கிறேன் அதான் சகல. சொல்லிட்டார்ல, வாங்க சகல. இதெல்லாம் நகையடி, எல்லாமே கவரி. உன்னை நம்பி கடைக்கு போன பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். என்னதான் செருப்பால் அடிக்கணும்? உன்னை நம்பி வந்த பாரு. ஆமா, உன்னை நான் தான் ஃப்ராட் தனம் பண்ணிட்டேன். நீ போட்டுட்டு வந்தது எல்லாமே கவரிங் நகை. உங்க அப்பா சொத்து கூட ஃப்ராடா தாண்டி இருக்கும். அப்போ நீ லவ் பண்ணது என்ன இல்ல, ஏன் சொத்து சுகத்தை தான். நீ எல்லாம் மனுஷனா? ஒரு முறை பார்த்து சிரிச்ச உடனே பல்ல கட்டிட்டு என் கூட ஓடி வந்துட்டியே, எப்பேற்பட்டவளா இருப்ப நீ? சகல, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு பொண்ணை பொட்டலம் கட்டணுமா? தேனை பாட்டில்ல அடிச்சு சாப்பிடுறத விட கூட்டுக்குள்ளேயே கையை விட்டு சாப்பிடுறது தான் த்ரில்லிங் அதிகம். சிங்கு, சாயங்காலம் மீட்டிங் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. போ, கண்டிப்பா வந்துரு. இந்தாமா காயத்ரி, நீ பி பிளாக்ல தானே இருக்க. வண்டி ஏன் இங்க நிறுத்துற? அங்கல்ல நிறுத்தணும். இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரிங்கிற ஒரு மரியாதையே இல்லாம போச்சே. அம்மா டாடா சீரா, போ போ. புதுசா வைக்கப்படுற. இன்னைக்கு நாட்டுல அதிகமா நடக்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு கை கலப்பு, இன்னொன்னு கருக்கலைப்பு. இது ரெண்டுக்கும் கதவை திறந்து விடுறது ஏன் வேலையாகி போச்சு? போ. மேடம், என்னோட டோக்கன் நம்பர் 20 என்ன கொஞ்சம் ஏர்லியா அனுப்ப முடியுமா ப்ளீஸ்? 20க்கு 3 வருஷம் முன்னாடி 17 இங்க வந்து நிக்கிறியே, இன்னும் என்ன அவசரம்? வாழ்க்கையில எல்லாமே சீக்கிரமா நடக்கணுமா? ஆட்டோல ஏறதுண்டா? எஸ். அதுல பெண்ணின் திருமண வயது 21 பின்னாடி எழுதி இருக்கு, படிச்சதுண்டா? மீட்டர் மாத்திரம் பாருங்க, மேட்டரை மறந்துருங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏய், முதல்ல பணம் எவ்வளவு வச்சிருக்க? 3000. செகண்ட் டைம் அபார்ஷன் 5000 ஆகுமாண்டா? அது தெரிஞ்சு தானடி செயினை வச்சு 5000 ரெடி பண்ண. 2 நாளா நக்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம்ல இருந்து நகத்துக்கு பூசுற நெயில் பாலிஷ் வரைக்கும் வாங்கி தர சொல்லி செலவச்சிட்டியா? மறந்துட்டியா? இந்த போய் நீங்க ரெண்டு பேரும் பேரம் பேசி முடிக்கிறோம். மாசம் 10 பாப்பா குவாகோன்னு கத்த போதப்பா. கையில இருக்கிறத கலட்டி கொடுத்துட்டு சட்டு புட்டுன்னு போய் சேருவீங்களா? ஆமாடி, பொண்ணுங்க தாவணியை நெஞ்சுக்கு குறுக்க கட்டது எதுக்கு தெரியுமா? மனசை கட்டி போடுறதுக்கு தான். இப்பதான் தாவணி போடுறது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போய் கற்பு அவுட் ஆகுற ஃபேஷனா போச்சே. ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டேன். இந்தா மீசையாவது கொஞ்சம் திக்கா வரைஞ்சுக்க. மேடம், அமெரிக்கால படிக்கிற பசங்களுக்கு பேரண்ட்ஸுங்களே வெக்கப்படாம எய்ட்ஸை பத்தி சொல்லி தராங்களாம், பசங்களோட சேஃப்டிக்கு. இங்க நம்ம பேரண்ட்ஸ்லாம் வேஸ்ட் மேடம். இன்னமும் வெக்கப்பட்டு டிவில காண்டம் விளம்பரம்லாம் வந்தா சேனலையே மாத்திடுறாங்க. அடி ஆத்தாடி, இப்பெல்லாம் பொண்ணுங்க பிஞ்சல பழுத்தா பசங்க எல்லாம் கர்ப்பத்திலே பழுத்துறாங்கடி அம்மா. சகல பொட்டலம் வந்துருச்சு. வாங்க 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 வாங்க. உங்க கல்யாணத்தை சகல சௌபாக்கியங்களோட நம்ம சகல நடத்தி வைப்பாங்க. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் சார். நம்மள நம்பி வந்துட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சேர்ந்து நில்லுமா, சேர்ந்தே இருக்கணும். அதுதான் எனக்கு பெருமை. உங்களுக்காக உள்ள முத்து ரிஜிஸ்டர் ஆபீசர் காத்துட்டு இருக்காரு. சகல, முத்து வந்துட்டாப்ல இல்ல? முத்து, ஏ முத்து, இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கேடா? டேய் சுப்பிரமணி, நான் ஒண்ணு மட்டும் பார்க்க வரலடா. என் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும், சொர்ணாவை பார்த்துட்டு போலான்னு. டேய், சொன்னவன் நீ இன்னும் மறக்கலையாடா? டேய், நீ மாங்காய் பத்தை வாங்கி கொடுத்து அவளை மடக்கலான்னு நினைச்சு, ஆனா கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து நான் தாண்டா அவளை கரெக்ட் பண்ணேன். மறக்கக்கூடிய ஃபிகராடா என் சொர்ணா. சொர்ணா, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருடியவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி. ஆக்காட்டு ஆவா. முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு. சொன்ன கேள்றா, அவளை பார்க்க வேணாண்டா. எனக்கு தெரிஞ்சு போச்சுடா உன் கெட்ட எண்ணம்.
நீ என்ன ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவளை சைடுல கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குற. அதான்டா நடக்காது. நான் அவளை பார்த்தே தீருவேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலாம். நம்ம இப்படி ஓடி போயிடலாம்டா. அடிச்சதே 4 பத்திரிக்கை. அதுல ஒண்ண சொர்ணா கொடுத்தா மீதி 3 கேரளாவுல கொடுக்கறோம்டா. இதான சொர்ணா வீடு. சொர்ணா அது சொர்ணாவா? சொர்ணாக்கான்னு சொல்றா. சொர்ணாக்கா எவன்டா அவன்? சொர்ணா நீயாமா இப்படி மாறிட்ட? வாடா முத்து, எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஆட்டு தாடிய வச்சுக்கிட்டு வாடகை சைக்கிளை எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து பத்திரிகையை நீட்டுவேன். நாங்க உங்க கல்யாணத்துக்கு வரணும், கிஃப்ட கொடுக்கணும், போகும்போது ஃபீலிங்ஸோட அப்படியே திரும்பி பார்க்கணும். விட மாட்டேன்டா உன்னை. டேய் எடுடா அவனை. ஐயோ சொர்ணா சொர்ணா என்ன விட்டு. நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது தப்புதான். உனக்கு பத்திரிக்கை வச்சதும் தப்புதான். என்ன உயிரோட விட்டா போதும். சொர்ணா தூக்கத்துல தும்மிட்டு இருக்கிற கனவா? அப்பா அது எல்லாமே கனவா? பிளாஷ்பேக் எல்லாம் சேரனுக்கு மட்டும்தாயா ஒர்க் அவுட் ஆகுது. இளைஞர்களே, ஆட்டோகிராஃப் பார்த்த ஞாபகத்துல உங்க பழைய காதலியை தேடி போகாதீங்க. அருவாள் எடுத்துக்கிட்டு விரட்டுறாளுங்கப்பா. பேசிட்டு இருக்கு நேரம் இல்ல சார். சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு வைங்க. எங்களை ஒரு கூட்டமே துரத்திட்டு இருக்கு. சார் தான் எங்களுக்கு கூட வந்து எல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அடா பாவி, வானலிக்கு பயந்து அடுப்புக்குள்ள குதிச்சிட்டியாடா. அங்க பாடுறா பாடி 2 சேர்ந்து ஜோடி ஆகுது. சரி, எதுக்காக உங்களை துரத்துறாங்க? என்ன பிரச்சனை? ஜாதி பிரச்சனை தான் சார். ஜாதி பிரச்சனையா? மறந்துருந்தானுங்களே. ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைச்சோட உடனே ஆரம்பிச்சிட்டானுங்களா? இருங்க. என்ன டேய், தெரு பேர்ல இருக்க ஜாதி எல்லாம் எடுத்துட்டாலும் ஜாதி பேரை வச்சுக்கிட்டு இப்படி தெரு தெருவா துரத்துறீங்களே, இது நல்லா இருக்காடா? ஆபீசர், மரியாதை அந்த பொண்ணை எங்க கூட அனுப்பிச்சிரு. ஆமா, இவர் பெரிய கில்லி விஜய். கூப்பிட்ட உடனே டாடா சுமோல ஏத்தி அனுப்புறாங்க. போடா. இதுக்கப்புறம் நாங்க பேச மாட்டோம். இந்த அருவா தான் பேசும். குடுறா அந்த அருவா என்ன பேசுதுன்னு கேட்போம். அருவா இந்த ஜாதி பிரச்சனைக்கு நீ என்ன தீர்ப்பு சொல்ல போற? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்குது? ஊம அருவாளா? முதல்ல இவனை போட்டு தள்ளுடா. இருங்கடா. என்ன போட்டு தள்ளுறது இருக்கட்டும்டா. முதல்ல நான் சொல்ற மேட்டரை காதுல போட்டுக்காக்கடா. இந்த அருவாளை பாருங்கடா. இந்த இரும்பை அடிச்சவன் ஒரு கொல்லை, இந்த பிடிய போட்டவர் ஒரு ஆசாரி, இத கடையில வச்சு விக்கிற ஒரு நாடாரு, அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் ஒரு செட்டியாருடா. ஒரு அருவாளை செய்யறதுக்கே 4 ஜாதி ஒன்னா சேர வேண்டியது இருக்குதுடா. நீங்க என்னமோ உங்க ஜாதி தான் பெருசுன்னு தலையில வச்சுக்கிட்டு ஆடுறீங்களா? ரொம்ப தான். அவன் கை வச்சது எந்த ஜாதி தெரியுமா? தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். அப்படி என்னடா பொல்லா டாக்டரேட் வாங்கின ஜாதி மேல இவன் கைய வச்சான்? அவன் கை வச்ச ஜாதி என் பொன் ஜாதியா? ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காப்ல. ஜாதி பிரச்சனை சொன்னீங்களா பாவீங்களா? பொஞ்சாதி பிரச்சனை ஒருத்தனும் சொல்லையடா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. என்னடா முடிவு? இனி முடிவே கிடையாது, ஆரம்பம். அட பாவி, உன் பொஞ்சாதியை நான் தள்ளிட்டு வந்தா அவன் அள்ளிட்டு போயிட்டானேயா. இந்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. விட மாட்டேன், எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். டேய் அம்மா. டேய் முத்து, ராத்திரியான போன் பண்ற பழக்கத்தை நீ இன்னுமாடா விடல? என்னம்மா பண்றது? ராத்திரி 12 மணி ஆனதும் அலாரம் வச்சாவது எந்திரிச்சு போன் பண்ணி நீ வெறும் தாசா இல்ல லாடு லபகதாசான்னு கேட்கலன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுமா. எனக்கு பயந்துகிட்டு அந்த ஆள் வீட்டையே காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாருமா. இருந்தாலும் நான் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் எனக்கு இந்த கஷ்டம் தான். சுண்டல் சாப்பிடாதானே கேக்குறியாமா? பாரு, கேஸ் ட்ரபிள் உனக்கு. அது உங்க அப்பாடா. அப்பாவா? பாத்தியாமா, நான் இங்க போனோபோபியாவால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி எந்த அக்கறையுமே இல்லாம ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட விட்டுட்டு இருக்காருமா. வேலைக்கு போயிட்டு வந்த டயர்டுடா. அவரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் மட்டும் எங்க வேலை செய்யறேனா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஆனா ஒண்ணுமா, ஒரு அரசு ஊழியருடைய தூக்கத்தை எப்படி கலைக்கணும்ன்ற டெக்னிக் எனக்கு தெரியுமா. இப்போ பார், ஸ்ட்ரைக். போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். நான் இல்ல அதான் ஓட்டு போட்டு அரசாங்கத்தையே மாத்திடுவேன். டேய், கவர்மெண்ட் மாறியும் அவர் இன்னும் பழைய பிரமையிலேயே இருக்காரு. நீ வேற ஏன்டா புதுசா அவரை பயமுறுத்துற? சாரி மம்மி. டாடி உன்னை டாடினே கூப்பிட்டு உன் பேரே மறந்து போச்சு. வாட்ஸ் யுவர் நேம் டாடி? கணேஷ். நீ வெறும் கணேஷா இல்ல டெல்லி கணேஷா? வாட் a comedy family. இதோட 10வது வீடு. அப்பா, அவனுக்கா பயந்துட்டு வீடு தான் மாத்துனீங்க, பேரை கூட மாத்துவீங்க? என்னப்பா இதெல்லாம்? உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் என்ன தேடி கண்டுபிடிச்சு நீங்க தாசா இல்ல லாட் லபக் தாசான்னு கேட்பான். அதனால தான் என் பேரை இப்ப நான் கிரின்னு மாத்திக்கிட்டேன். இப்ப என்ன பண்றான் பாக்கலாம் படவா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் வீட்டுக்கு ஏத்தாப்புலயே வந்துட்டீங்களா? இவ்வளவு நாளா ஏன் தூக்கத்தை நீங்க கெடுத்தீங்கல்ல, இன்னையில இருந்து உங்க தூக்கத்தை நான் கெடுக்க போறேன். எப்படி கிரின்னு பேர் மாத்தினா விட்டுருவானா?
நான் தான் அவரை டிஸ்டர்ப் பண்ண போறேன். எனக்கு எதுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ்? போலீஸ் போலீஸ்! நான் இல்ல நான் தான் போராட்டத்துல கலந்துக்கவே இல்லையா. என்னதுக்கு கைது பண்றீங்க? நான் இல்ல, என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி சேர்ந்தவன். என்ன விட்டுருங்க. கிளியர். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். பாட விட மாட்டானுங்களே. நேரம் கிட்ட நேரத்துல. ஹலோ அம்மா, சார் இருக்காங்களா? அதே குரல் அவனேதான். என்னங்க அவனேதான் பேசுறான். ஏன் பயப்படுற? இப்பதான் நான் தாஸ் இல்லையே, கிரின்னு பேரை மாத்திக்கிட்டேனே. போன குடுங்க. இந்தாங்க பேசுங்க. டேய் என்னடா? சார் நீங்களா சார்? சார் உங்க நம்பர் கிடைக்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். சார் உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கணும் சார். கேளுடா. லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்லையா சார்? எவ்வளவு லேட் ஆனாலும் உன் சந்தேகத்தை தீக்காம தூங்க மாட்டேன்டானா. உங்க மிஸ்ஸ சைடுல கொட்டாய் விடுற மாதிரி தெரியுது சார். அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கேளுடானா. சார் உங்க பேரை இப்ப கிரின்னு மாத்தி வச்சிருக்கீங்க போல இருக்கு சார். டவுட்டாலஜிஸ்ட கேட்டு வச்சிருக்கேன்டா. என் டவுட்டே இப்ப அதுலதான் சார். அதுல என்னடா சந்தேகம் உனக்கு? நீங்க வெறுங்கிரியா இல்ல டுபுக்கு டோங்கிரியா? டோங்கிரி, குட் நைட் டோங்கிரி. எதுக்கு இப்படி ஸ்வீட்டா தின்னு தொலைக்கிறீங்க? குடுங்க இப்படி. நாம எல்லாம் இப்ப ஷர்ட், அதனால தினம் சாப்பிடணும் ஸ்வீட். சந்த் ஹியர். சந்தா சார், சாரி சார், ராங் நம்பர். ராங் நம்பர் இல்லப்பா, ரைட் நம்பர். கேளு. ரைட் நம்பரா? இன்னில இருந்து சந்து. இந்த சந்து கிட்ட என்ன சந்தேகம் கேட்க போறது நீ? கேக்கட்டுமா? கேளுடா. நீங்க வெறும் சந்தா இல்ல முட்டு சந்தா? அட பாவி, எந்த டைரக்ட்ல போய்டா, எனக்கு நான் புது பேரா கண்டுபிடிப்பேன். இப்படியே இவனுக்கு பயந்துகிட்டு மதமா மாறுறதுக்கு பேசாம இந்த போனை புடுங்கி கீழே போட்டுருங்க. அப்ப நம்மள விட்டுருவானா அவன்? ஜன்னலுக்கு வெளியில இருந்து சந்தேகம் கேட்பான். இத பாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. இப்ப நான் வச்சிருக்கிற பேருக்கு அவன் என்ன எந்த கொம்பனாலும் சந்தேகம் கேட்க முடியாது. ஏன் இன்னும் போன் வரல? அரசு அறிவிப்பு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு வரோம். கருணை அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை, மீண்டும் வேலை. நன்றி அரசே, நன்றி. இனிமே நாங்க டீ குடிக்க கூட்டமா இல்ல, தனியா கூட போக மாட்டோம். இவரை கிளப்புறதுக்கு தினசந்தியை சுருட்ட வேண்டியதா இருக்கு. பண்ணிட்டான். ஹலோ சார், உங்களுக்கு இப்ப என்ன பேரு சார்? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்ப நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதிர்ச்சி ஆடுவ படவா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ல போறது உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். ஐ அம் மிஸ்டர் பிள்ளை. பிள்ளை? இப்ப எனக்கு அதுலதான் சார் பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. இதுல என்ன எழவுடா சந்தேகம்? நீங்க வெறும் பிள்ளையா இல்ல ஆண்டவா, ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லன்னா என்ன செவிடாக்கிடு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. டோன்ட் வரி சார், இந்த காலர் ஐடி போன்ல அவன் எங்க இருந்து பேசுறாங்கறத கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடலாம். யார் முட்டியே? அவன் முட்டியே தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் பா. மாமா சாரி பா. இது என்னடி கோலம்? அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க. இவர் ராத்திரி டயல் பண்ணி தூக்கத்தை கெடுத்தது உங்களை மட்டும் இல்ல, என்னையும் தான். எங்க 2 பேர் காதல சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதனால எத்தனையோ பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சனா, எங்க மேரேஜையும் பண்ணிக்கிட்டேன். மாமா, இனிமே உங்க பேருக்கு முன்னாடி எதையாவது சேர்த்து நைட்டு ஃபோன் பண்ணி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ என்னடா டிஸ்டர்ப் பண்றது? நான் மாத்தி வச்சிருக்க பேருக்கு ஏதாவது சொல்லு பார்க்கலாம். இவர் ஒண்ணும் உங்க பழைய எதிரி இல்ல, இந்த வீட்டு மாப்பிள்ளை. வாங்க போலாம். அத்தை, என்னங்க காஃபி போட்டு தருவாங்கன்னு பார்த்தேன். அதெல்லாம் நான் போட்டு தரேன். நீ போடுறியா? அப்படி போடு போடு போடு. டேய் போடு. ஏன்டா பயந்து ஓடுற? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேனா நான் மாத்தி வச்சிருக்க பேருக்கு சந்தேகத்தை இப்ப கேளுடா. மாமா, நான் ஆம்பளை நிரூபிக்க வேண்டியது அங்கதான், இங்க இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, பேரை மாத்தி வச்சிருக்காராம். என்ன பேருன்னு கேளு. பேர் இல்லடா, 3 நம்பர் 3. அதான் என் பேர் இப்போ. நம்பர் 3ன்னு ஒரு பேரா? இதை எப்படி மாத்திரன்னு பார்க்கலாம். என்ன பண்ண போறீங்க? யோசிடா, யோசி. மாமா, நீங்க வெறும் 3யா இல்ல சப்ப சாட்புட்றியா? வெரி குட், பிரில்லியன்ட் மாப்ள. அட பாவி, இவன் எப்படி நிம்மதியா இருந்துருவான்னு நம்ம பார்க்கலாம். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறவங்க வாங்க வாங்க வாங்க.
என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது லைஃப்ல செகண்ட் ஹாஃப் மாதிரி தானே. நம்ம காயத்ரி அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாத பொண்ணு, நாம தானே இருந்து எல்லாத்தையும் செய்யணும். என்ன காயத்ரி எங்களெல்லாம் இன்வைட் பண்ணல? அம்மா அப்பா கூட சொல்ல முடியல, சடனா நடந்துருச்சு. சாரியா. தம்பி, நான் தான் இந்த பில்டிங்கோட செக்ரட்டரி. என்ன கேட்காம இந்த பில்டிங்ல ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது, ஏன் தொட கூட முடியாது. அப்ப உங்களை கரெக்ட் பண்ணா எதை வேணா தொட்டுடலாமா? என்ன சொல்ற? அப்படி ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹேப்பி மேரேஜ் லைஃப். அதானே பார்த்தேன், எப்பறா இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு. சாஸ்திரம் சம்பிரதாயங்கிற பேர்ல நான் அவளை தொடறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ராயல் சேலஞ்ச். இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு சொன்னீங்கன்னா நான் தர தயாரா இருக்கேன். தம்பி, அதான் சொன்னனே ராயல் சேலஞ்ச் ஃபுல்லுன்னு. டன். காயத்ரி, வீட ரெடி பண்ணிட்டோம், உள்ள வரலாம். இரு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள நுழையும் போது முதல்ல அவ புருஷன் அவளுடைய வலது கால தான் கையால தாங்குறான்னு வச்சுக்க. காலங்காலத்துக்கு அவ புருஷன் தாங்குவான்னு ரிக்கரத்திலே சொல்லியிருக்கேன். உள்ளவ முட்டிக்கால போடு, கையை நீட்டு, காலை வைமா. சீக்கிரம் வைமா, பையன் நீட்டினே இருக்கான கைய. அப்பர்ணா, என்னடா குசு குசுன்றா? என்ன நடக்குது? ஓகே ஆண்டி. தட்டி எதுக்குமா எடுத்துட்டு வர? ஆர்த்தி எல்லாம் எடுத்தாச்சே. முதலா அதே கல்யாண பொண்ணோட வலது கால் தடத்தை தாம்பூல தட்டுல பதிச்சு அது வீட்ல கண்படுற இடத்துல மாட்டி வச்சான்னு வச்சுக்கோங்க, புருஷன் காலம் பூரா அவன் நினைப்பாவே இருப்பான்னு சாம வேதத்துல நானும் படிச்சிருக்கேன். இயற்கை தருமா? வாங்க உள்ள. என்ன ஐயர தட்ட தூக்க வச்சிட்டீங்க? அங்க மாட்டி வைங்கோ, பார்வையா இருக்கும். ஐயர, அடுத்த நைட் மேட்ச்ல பாருங்க, ஜமாச்சிடலாம். என்னடா நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? அந்த பொண்ணு என்னமா அங்க சாஞ்சிக்கிட்டு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? ஐரே, உங்களுக்கு என்ன இங்க வேலை? என்ன வேலையா? பெத்தவங்க இல்லாத பொண்ணு நீ, நான் தானே இருந்து எல்லாத்தையும் செய்யணும். சீனு, காந்த படுக்கைய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பக்கா போர்ஜரி. அதை யூஸ் பண்ணவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஆனா இந்த கரும்பு மெத்த அப்படி இல்லடா. மன்மத கையில இருக்கிற கரும்பு வில்லு மாதிரி. கரும்பு சக்கையில இருந்து பண்ண காம படுக்க. இதுல பட்டணத்தாரே வந்து பாடிக்கிட்டு படுத்தாருன்னு வச்சுக்க, 10 மாசம் புள்ள சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துரும். ஆகா ஆகா ஆகா, யூஸ் பண்ணிக்கங்கடா, யூஸ் பண்ணிக்கங்க. காமாட்சி, இதால உங்க மூட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? தம்பி, நேத்து ராத்திரி வரைக்கும் என்ன நடந்துங்கிற கவலையை விட்டுரு. இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் ராத்திரி என்ன பகல் என்ன எல்லா நேரமும் நீ ஜமாய்க்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பேப்பர் பாரு. லலிதா ஜுவல்லரியின் புதுமண தம்பதியினருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ட்ரிப்புக்கு மட்டும் நீ காயத்ரியை தள்ளிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, நீ நினைச்ச மாதிரி எப்பவுமே ஜாலிதான். இங்கேயே ஒண்ணு முடியல, இதுல ஊட்டி வேற. போடா மண்டு, ஊட்டி மலடா, சிலு சிலுன்னு காத்து, 5 இளஞ்சோடிய ஓங்கூட காயத்ரி. ஊட்டி குளிர்ல ஒண்ணுக்கு ஒண்ணு உரசிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸா இருப்பாங்க. அத பார்த்தோன்னே அவ வயிறாக்கே கலங்கிடும். கலங்கின குட்டையில மீன் பிடிக்கிறது ஓன் வழக்கமாச்சே. போட்டியில கலந்துக்கிற, அவளை முடிக்கிற, இப்ப கிளம்புற, புறப்படு. இந்த பாருங்க, இந்த போட்டியில நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு இவனுக்கு அறிவும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஆனா போகணும்னு மட்டும் ஆசைப்படுறான். என்ன 4 ஜோடியா போக வேண்டிய இடத்துல 5 ஜோடியா அனுப்பி வைக்க போறேன். அதுக்கு ஆக வேண்டிய சார்ஜை மட்டும் சொல்லுங்க, நாங்க கொடுத்துட்டு போறோம். எங்க கம்பெனி போர்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சீனு சீனு, என்ன என்ன எல்லாம் பொக்கையோட வந்திருக்கீங்க? என்ன என்ன விசேஷம்? உனக்கும் தெரியாதா? உங்க 2 பேரையும் குவிஸ் போர்ட்ல ஜெயிச்சதுக்காக ஊட்டிக்கு அனுப்ப போறாங்க. 2 பேரும் போய் ஒரு வாரம் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. என்னங்க இதெல்லாம்? சும்மா ஏதோ குயிஸ் போட்டிக்கு எழுதி போட்டா அவங்க என்னடா நம்மள செலக்ட் பண்ணிருக்காங்க. பஸ் வந்துட்டு போகுது, புறப்படுங்க புறப்படுங்க. என்ன காயத்ரி யோசிச்சிட்டு இருக்க? கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. வெல்கம் டு எவரிபடி. எங்க கம்பெனி சார்பில் குவிஸ் போட்டியில ஜெயிச்சு இந்த ட்ரிப்புக்கு செலக்ட் ஆயிருக்கிற புதுமண தம்பதிகளை வரவேற்கிறதுல நாங்க பெருமைப்படுறோம். வெல்கம் மேடம். இன்னும் 2 ஜோடிங்க வரணும். வேண்டாங்க, விண்டோ திறந்திருக்கு. மெயின் டோரே திறந்திருக்கு. வா வா, அப்படிதான் மெல்ல தழுக்க. அது அது ஆடாடா, பியூட்டிஃபுல்.
டிரைவர் இந்த பணத்தை வச்சுக்கோ, பேலன்ஸ் நீயே வச்சுக்கோ. பணம்லாம் வேணாம் தல. ஏன்பா? இந்த அம்மாவோட நீ பின்னாடி அடிச்ச லூட்டிய இந்த கண்ணாடி வழியா பார்த்தேன் தல. செம்ம பிட்டு தல. அட பாவிங்களா, ரியர் வியூ மிரர் வச்சிருக்கிறது பின்னாடி வர்ற வண்டிகளை பாக்குறதுக்குப்பா, பின் சீட்ல ஓடுற வண்டிகளை பாக்குறதுக்கு இல்ல. அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஹாய் 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 ஹாய். தேங்க் யூ. கம் டார்லிங் கம். சாரி, என் ஒய்ஃப் சுடிதார் மாற்றதா சாரி உடுத்துறதான்ற கன்ஃபியூஷன் தீர்றதுக்கே 1 hour ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட்டா வந்தோம். பை தி வே, மை நேம் இஸ் முத்து. இதனுடைய ஒய்ஃப் கீதா. உங்களை எல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. ஹலோ சார், ஐ அம் லக்ஷ்மன். ஸ்ருதில இருக்கேன் சார். சுருதியில இருக்கீங்களா சார்? லக்ஷ்மன் ஸ்ருதில ட்ரம்மரா இருக்கேன் சார். இது என் ஒய்ஃப். ஓ, நீங்க ட்ரம்மர், அது ஒய்ஃப். அடிச்சு தூள் கிளப்புங்க. அது சரி, சார் யாரு லேடி கெட்டப்ல வந்திருக்காரு? ஹலோ, இது என் ஒய்ஃப்ங்க. பேரு பாலா. ஓ பாலாவா? கிரிக்கெட் பாலா இல்ல பேஸ்கெட் பாலா? சும்மா ஜோக்கு. சார் நீங்க? ஹலோ சார், ஐ அம் பிரகாஷ். இருந்துட்டு போங்க. இது என் ஒய்ஃப் கவிதா. ஹெல்த்தியா தானே இருக்காங்க? ஆமா. பரையா பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்திரிச்சு நிக்க வேண்டியதானே? சார் நின்னுட்டு தான் சார் இருக்காங்க. பாதி இங்க, மீதி எங்க? யோ இல்லம்மா, உன் ஹஸ்பண்டோட லைஃப்ல இனிமே நீ சரி பாதிங்கறத தான் அப்படி நான் சொன்னேன். நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பேசுறீங்க. கம்பெனி சார்பா சில கேள்விங்க கேட்கலாமா? கேட்டுக்கங்க. காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல்ங்கிறது ஒரு காட்டாறு, கல்யாணம் ஆயிட்டா பழைய மோட்டாரு. அப்போ நான் பழைய மோட்டரா? வெரி இன்ட்ரஸ்டிங். Thank you. நல்ல குடும்பங்கிறது? நல்ல குடும்பங்கிறது நல்ல தாம்பத்தியம். அதாவது குறவனுக்கு குறத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி. நீங்க இவ்வளவு போல்டா பேசுறதுனால உன்னை கேக்குறேன். எய்ட்ஸ் தடுக்க என்ன செய்யணும்? எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் பெட்டர். உங்களால இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, அது கஷ்டம். நான் என் ஒய்ஃபோட வந்திருக்கேன். சார் சரி சரி, எல்லாரும் உள்ள உட்காருங்க. இன்னும் ஒரு ஜோடி தான் வரணும். என்ன அவ்வளவு பெரிய பேக்கேஜா இருக்கு? ஓ, அது உன் ஒய்ஃபா? நல்லா பேசுறீங்க சார். ஓகே ஓகே சார், கிளம்பு கிளம்பு. அப்படிதான். அப்பா, அரேபிய குதிரை. இத ஓட்டுற ஜாக்கி யாருன்னு தெரியலையே. இவனா? இவன் தாலி கட்டிட்டு தள்ளிட்டு வந்தானா இல்ல எவனோ தாலி கட்டின தள்ளிட்டு வந்துட்டானா? இவனுக்கு கெட்டி மேல சத்தம்னாலே அலர்ஜி ஆச்சே. அப்படியே மாட்டு, காத்து கருப்பு பற்ற போகுது. அப்படிதான். முத்து, கண்டுபிடிச்சிட்டியாடா? நீ இந்த ட்ரிப்புக்கு வர? நீ வரேன்னு தெரிஞ்சா நான் ஏன்டா வர போறேன்? உன் ஒய்ஃப் அது? இப்ப வரைக்கும் என் ஒய்ஃப் தான். கருப்பா இருந்தாலும் கலையா லட்சணமா இருக்காங்க. ஐயோ, கருப்பும் கருப்பு சேர்த்து ஒரு குரூப் ஆயிரும் போல இருக்கே. யாருங்க இவரு? இவன் பேரு சீனு. உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அண்ணனா? ஒண்ணு விட்ட அண்ணனா? விட்ட அண்ணன் விடாத அண்ணன்லாம் வேண்டாம். அண்ணன்னா அண்ணன் தான். எப்ப உங்களுக்கு கிண்டல் தாங்க? கிண்டல் நினைக்காதீ. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாமே. பேக் எடுத்துக்கிறேன். சைடு ஓபன் ஆயிருக்கே. ஊட்டி வந்தா உங்களுக்கு கொஞ்சம் உதறாது? கொஞ்சம் பேசாம ஏறுறீங்களா? பேசிக்கிட்டே ஏறக்கூடாதா? வெல்கம் டு ஹோட்டல் வெஸ்ட்வுட். Thank you Countrywood. வெல்கம் சார். Thanks for the rose. வெல்கம் மேடம். What a climate. ஆஹா. வெல்கம். Thank you. ஓகே, ரொம்ப குளிருது. வா நாம நம்மளுடைய ரூமுக்கு போலாம். என்னங்க, இவர் என்ன கூப்பிடுறாரு, நான் போய்ட்டுமா? யோ, அது ஏன் பொண்டாட்டியா? ஒழுங்கா நீங்க என்ன ஃபாலோ பண்ணல, யார் கூப்பிட்டாலும் போய்டும். வாங்க. போனாலும் போவேன். ஐயோ, நான் இங்க இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? படுத்தா தூங்கிடுவீங்க. ஜாகிங் போங்க. காலையில 6 மணி குளிர்ல ஊட்டியில ஜாகிங்கா? எஸ். ஐயோ, கை காலெல்லாம் எப்படி ஜாகிங் பண்றது? காதலிக்கும் போது என்கிட்ட சொன்னத அவர் இன்னும் காப்பாத்துறாரு. அது எப்படி? நான் கூட தான் காதலிக்கும் போது இவளை பார்த்து ரோஜான்னு, இப்ப பார்த்தா ரோஜா வைக்கிற தொட்டி மாதிரி இருக்கா. இதெல்லாம் காதலிக்கும் போது அள்ளி விடுற பொய்கள் தானே. உள்ள வாங்க, தொட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கண்டிப்பா காட்டுவீல. முட்டி உடைச்சாதான் நீங்க சரி வருவீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடுறேன். என்னது? உங்க புருஷன் காதலிக்கும் போது நடந்துக்கிட்ட மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா நடந்துக்கிறாரா? வைஃப் காஃபி கொடுத்தா ஹஸ்பண்ட் கிரீட்டிங் கார்டு கொடுக்கணுமா? நல்லா இருக்கே. இது ஒண்ணும் புதுசு இல்லையே. லவ் பண்ணும்போது அவங்க கொடுத்தது தானே. சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் டிவில நாம மெட்டியொலி பார்த்தா அவங்களும் பார்க்கணும். ஏங்க? ஏன்னா லவ் பண்ணும்போது உனக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல. காயத்ரி, நீங்க கொடுத்து வச்சவங்க. நாம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். காதலிக்கும் போது லவர் சொன்னதை கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃபாலோ பண்ண வச்சிட்டோம்னா. காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால உங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல இல்லையா? அது மட்டும் இல்ல சாமி, இந்த படுபாவினால நான் பல ராத்திரி அவமானப்பட்டிருக்கேன் சாமி. அவன் பிறந்ததுல இருந்து நான் ராத்திரி தூங்குனதே இல்ல சுவாமி. இப்பெல்லாம் ஆபீஸ்ல தூங்கினா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எங்கதான் தூங்குறது? அவனை ஒரு வழி பண்ணுங்க சாமி. உங்க விருப்பப்படி அவனை ஏதாவது பண்ணோம்னா முதல்ல அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும். என்ன ரோஜா தொட்டி மாதிரியா இருக்கேன்னு சொன்ன? தொட்டி மேல விழுந்தா என்ன ஆகும்னு இப்ப பாரு.
அம்மனி தம்மனி அப்பா நீ குளிக்காம கிட்ட வந்தா கப்பா. என்கிட்ட வந்துட்டீங்களே, இனி பாருங்க, இதான் உங்க மாப்பிள்ளை. எக்ஸ்கியூஸ் மீ, கம்பெனி ரெக்கார்ட்ஸ்க்காக போட்டோ எடுக்கணும் ப்ளீஸ். எடுங்க. ஹலோ, உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. சாரு கோவம் வந்து உங்களை அடிப்பாரோ? செருப்பு பிஞ்சிரும். ஏதோ முதல் தடவை தட்ட தெரியாம பட்டிருக்கோன்னு நினைச்சேன். மறுபடியும் தட்டுற? அதானே. ஏன் உன் பொண்டாட்டிக்கு இருக்குல்ல, அங்க தட்ட வேண்டியதானே? தட்டினீங்களா? இது இது வேணும்னு நினைச்சு தட்டல, கை அதுவா நீண்ட மாதிரி இருந்துச்சு, தட்டின மாதிரி இருக்குது. கை வேற நீளுதா? சத்தியமா இது என் கண்ட்ரோல் இல்லாம நடந்து போச்சு. அழகு செல நீ இருக்கும்போது இந்த அசிங்கத்தை நான் தட்டுவனாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபைட் எல்லாம் வேண்டாம். ஓகே, இது ஜாலி ட்ரிப். ஆமா, கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா? ஓ ஷூர். எடுங்க. இதோ என் கோஆபரேஷனை பாருங்க. பாருங்க. थैंक यू. பஸ்ஸுக்கு போலாம். கைக்கு என்னாச்சு? ஏன்பா ரொம்ப தூரம் போறோமே, இன்னைக்கு என்ன படம் போட போறீங்க? சூப்பர் ஸ்டாரின் சிவாஜி. அட பாவி, அதுக்குள்ள அதுக்கு திருட்டு வீசிட்டு வந்துருச்சா? சாரி, முன்னாடி உட்கார்ந்து பின்னாடி இருக்க தட்டான் தெரியுதுல, அப்புறம் நான் அவனுக்கு வசதியா உட்கார்ந்திருக்கேன். வாங்க. நம்ம கடல் மட்டத்தில இருந்து இப்போ 6000 ஃபீட் மேல இருக்கோம். ஏறும்போது ஒரு குவார்டர் விட்டுருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் 10,000 அடிக்கு மேல இருந்திருப்பேன். அக்கா முன்னாடி தட்ட போறியா? இந்த இடத்துக்கு பேர் தொட்டபெட்டா. இது சவுத் இந்தியாவிலே ரொம்ப பெரிய மலை. உண்மையிலேயே ரொம்ப பெருசா தான்ப்பா இருக்கு. காதல் பாறையில ஏறி என் லவ் சொல்ல போறேன் சார். நல்ல லவ் சாங்கா பாடிடுறேன். தேங்க்யூ சார். நாம இப்ப வந்திருக்கிற இடத்துக்கு பேரு லவ் ராக். ஊட்டிக்கு வர எல்லா லவர்ஸும் மஸ்டா இங்க வருவாங்க. இந்த பாறையோட விசேஷம் என்னன்னா, இந்த பாறை மேல ஏறி நின்னு எந்த ஒரு லவரும் போய் சொல்ல முடியாதுங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்ப கூட ஒரு காதலர் தான் காதலி கிட்ட அவருடைய லவ் சொல்லிட்டு இருக்காரு. ரேகா, ரேகா, உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அப்புறம் 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 உங்க அக்கா நிஷாவை காதலிக்கிறேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. நீங்க மேல போய் பேசுங்க. எதுக்கு அங்க போய்கிட்டு இங்க வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறேனே? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். போய் பேசுங்க. அதுக்குல 10 to 12 ராகு காலம், கீழ மூலம் மேல சூலம், எனக்கு ஹைட் அலர்ஜி. போய் பேசுறீங்களா இல்லையா? இப்ப போறேன். அங்கயா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குது. நான் ரொம்ப தூரம் வரைக்கும் போகணும். மனசு குளிர்ச்சியா நல்லதா ஒரு 4 வார்த்தை பாடுங்க சார். 50 ரூபா உள்ள போட்டேன். ஓகே. கை 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 வைக்கிறா, கை வைக்கிறா. ஒத்திக்கிறியா? காலையில இருந்து கையால தான் ஒரே பிரச்சனை. அதே நீ பாடிட்டு இருக்க. எல்லாம் நாங்க பாத்துக்குவோம், நீ வெளியே விடு. இதுக்கு பேசாம இருமுடி கட்டி ஐயப்பனே பார்த்துட்டு வந்துருக்கோம். ஹாய் சுதா, உன் பேர் கீதா தானே? சுதான் சொல்றாரு. சாரி கீதா, நான் மேலே ஏறி வந்த பரபரப்புல டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கரெக்டா சொல்றேன், கேக்குறியா? ஐ சுதா, கீதா போகாத. என் நாக்கு ஏன் இந்த போக்குல போகுதுன்னு தெரியலையே. அப்ப வரேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். இஸ் இட்? எத்தனை நாள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? என்னைக்கு ஊட்டிக்கு வந்தனோ அன்னையில இருந்து என் கையும் என் வாயும் என் கண்ட்ரோல்ல இல்ல டாக்டர். அப்போ மத்ததெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா? அதெல்லாம் ஓகே. எதுக்காக கேக்குறீங்க? டெஸ்ட் பண்றதுக்காக தான். ஓ ஜெயந்தி, எஸ் டாக்டர். இப்போ உங்களை தைரியமா டெஸ்ட் பண்ணலாம். ஆமா, உங்க வெயிட் எவ்வளவு? Dress-ஓடயா Dress இல்லாமலையா டாக்டர்? Shut up. ஐயோ டாக்டர்,
இவ்வளவு நாளா இந்த இடத்துல பம்பர் அவுட்டிங்க ஆம்லெட் போட்டீங்க இப்போ ட்ரில்லிங் மிஷின் விட ஆரம்பிச்சீங்களா நர்ஸ் வாட் வாய்ஸ் கீது கீதுமா எந்த மூஞ்சி வச்சிட்டு நாள் வராரு தெரியல கீது என்ன FTVல வர்ற மாதிரி இருக்கேனேன்னு பாக்குறியா? நீயே என் மேல சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் எதுக்காக உயிர் வாழணும்ட்டு அதே லவ் ராக்ல ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணேன். ஆனா என்னுடைய பேட் லக் புன்னகை மன்னன் கமல்ஹாசன் மாதிரி துருத்திக்கிட்டு இருந்த மரக்கிளையில சட்டை மாட்டி தொங்குறேன். அங்கிருந்து போராடினேன், கிழிஞ்சு கீழே விழுந்தேன். மறுபடியும் என்னுடைய பேட் லக் புல்லுக்கட்டு தூக்கிட்டு போன ஆயா மேல விழுந்துட்டேன். ஆயாவோட பேட் லக் அது போயிடுச்சு. என் குட் லக் நான் பொழைச்சிக்கிட்டேன். தெருவில் நடந்து வரும்போது ஒருத்தர் போஸ்ட் பாக்ஸ்னு லெட்டர் போட்டு போறான். இதப்பா இனிமேல நான் உயிரோட வாழ விரும்பல. நீயே துப்பாக்கி இருந்தா என்னை சுட்டு கொண்டுடு, கத்தி இருந்தா குத்தி கொண்டுடு, இல்லாட்டி விஷம் இருந்தா குடிக்க கொடு. இதெல்லாம் உன்னால முடியலன்னா உன் கையால ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொடு, அதுலயே நான் போய் சேர்ந்துடுறேன். கீதா காஃபி வேணுமா? உங்களுக்கு என்ன கொடுத்தா போய் சேருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ டூர் வந்த இடத்துல போட்டிங் போனோமா, சேட்டிங் பண்ணோமா, குவார்டர் போட்டோமா, கதகதப்பை ஏத்தனமா, சந்ததியை கூட்டணுமான்னு இல்லாம என்னத்துக்குடா போட்டி அது இதுன்னு உயிரை வாங்குறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. எல்லா ஹஸ்பண்டுக்கும் அவங்க பழைய காதல் ஞாபகத்துக்கு வரணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் எழுதின லவ் லெட்டரை இப்ப ஞாபகப்படுத்தி எழுதணும். அப்படி அவங்க எழுதிட்டா அவங்க மனசுல காதல் குறையாம இருக்குன்னு அர்த்தம். குட் ஐடியா. இவ்வளவு ஆரம்பிச்சிட்டா. இங்க வந்திருக்கிற கப்பிள்ஸ்ல பெஸ்ட் கப்பிள் யாருன்னு செலக்ட் பண்றதுக்காக ஒரு காம்படிஷன் நடத்தி எங்க கம்பெனி சார்பா ஒரு பிரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த லவ் லெட்டர் எழுதுற ஐடியா ரொம்ப கரெக்டா இருக்கும். நாம எழுத போற இந்த லவ் லெட்டர் வைரமுத்துவுக்கே ஒரு வாய்ப்பாடு மாதிரி, கண்ணதாசனுக்கே ஒரு கையேடு மாதிரி அமையணும். என்ன இந்த கை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த போட்டிக்கு நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம். லவ் பண்ணும்போது இவளுக்கு என்ன எழுதி தொலைச்சோம்? டேய் ரொம்ப மேல பார்க்காத, காக்கா வாயில ஆய் போயிட போகுது. ஏன் ஐடியா வரலையா? சார் ஓஷோ இப்படி எல்லாம் காதுல டெஸ்ட் பண்ண சொல்ல சார். அந்த நிமிஷத்துல வாழ சொல்லிருக்காரு. அப்ப அதே எழுத வேண்டியதானே? என்னமோ அடுத்த ரஜினி படத்துக்கு கதை கிடைக்காத மாதிரி டென்ஷனா இருக்கிற. எழுதுடா. முதல் லவ் லெட்டர் குவார்டருக்கு எவனோ எழுதி கொடுத்தது. ஏய் என்ன எழுதிருக்க படி. அன்பே கவிதா. யோ அது ஏன் பொண்டாட்டியா? அவங்களுக்கு தான் இவர் எழுதுறாரு. பேனா கூட என்கிட்ட இருந்தா சார் வாங்கினாரு. அது வரைக்கும் சந்தோஷப்படு. அவர் பேனா வச்சு எழுதி இருந்தாருன்னா ஏதோ காப்பி அடிக்கணும்னு ஒரு விவசாய இல்லையா? சாரி யதார்த்தமா எழுதுங்க. அன்பே ஆறுயிரே கற்கண்டே கனியமுதே. சாரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. யோ நான் உன் பொண்டாட்டியா? ஓ நீயா? உனக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மேஸ்திரி வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க உட்கார்ந்து லெட்டர் எழுதுங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, எப்படி எழுதி வச்சிருக்கேன் பாரு. அப்பிட் அப்பிட். போ. எப்படி மடக்கறம் பாரு இவளை இப்ப நான். அன்பே கை கண்ட்ரோல் போதே. ஐயோ கை கண்ட்ரோல் போதே. ஐயோ கை கண்ட்ரோல் போய் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன இவ்வளவு வேகமா எழுதுறீங்க? அன்பே ராட்சசியே. அப்படி இல்லாம அங்க எழுதி இருக்கு. நீ தானே எழுதுன? படிக்கிறேன். அன்பே ராட்சசியே சண்டாலியே முண்டக்கண்ணியே மூதேவியே பேமானியே பொடியங்கும். படியா? நீ என்ன பெரிய படி. இல்ல இதுக்கு மேல படிக்க முடியல. இல்ல கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்கு. எங்க இருந்து வருதே தெரியல. என்ன உன் மனசுல இருந்து தான் வருது? அவ இல்ல. உன்னை என்ன பண்ற பாரு. பக்கமே வராத. ஊருக்கு நான் சக்கரவர்த்தி ஆனா உள்ளுக்குள்ள. இங்க வாடா. சாரி சார், நான் அவசரமா முடி வெட்ட போயிட்டேன். அவசரமா போய் வெட்டுறதுக்கு அங்க என்னடா இருக்குது? என்ன பிச்சையா? பின்ன கைரேகை பாக்குறதுக்கு அவன்கிட்ட நீட்டு வாங்க குடுறா. கை கால் தான் நல்லா இருக்குல்ல. நீ என்ன எக்ஸ்ரே எடுத்தா பார்த்த குடேண்டா. உடைச்சு முன்னேறணும். அடுத்தவனை நம்பாத. தன் கையே தனக்குதவி. அதெல்லாம் மத்தவங்களுக்குடா. எனக்கு என் கை தான் எதிரியா போச்சு. அந்த பிளாஷ்பேக்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அட்வைஸ் பண்றதுக்கு நீ என்ன தென்கட்சிக்கோ சுவாமிநாதனா கொடுத்துட்டு போட. சரி எவ்வளவோ செலவாகுது, வச்சுக்கோ. தேங்க்யூ மிஸ்டர் அம்பானி, யூ கேன் கோ. சக்சஸ் சக்சஸ். உங்க பொண்ணு உங்க மருமகனை ஓட்டல விட்டு துரத்திட்டா. உங்க பையன் இப்ப ரோடா அலையறான். உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு ஒத்த கால்ல நிக்க போறா. ரொம்ப சந்தோஷம். அப்படி போடு போடு. இந்த மந்திரம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணும். என்னங்க எத்தனை நாளைக்கு தான் இவரை இப்படி உட்கார வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருக்க போறீங்க? ஏங்க அவன் விளையாட்டு பிள்ளை. அவன் பண்றத பெருசா எடுத்துக்கிட்டு அவன் வாழ்க்கை அழிக்க பாக்குறீங்களா? அதானே
இப்பவே என் பொண்ணுக்கு போன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன். அதோட போலீஸுக்கும் போன் பண்ணத்தான் போறேன். போலீஸா? சூக்கடி பாமா. சாமி எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வாய் ஃப்ரீயா தானே இருக்கு? எஸ். கொஞ்ச நேரம் அதை வச்சுக்கோங்க, வரும்போது வாங்கிக்கிறேன். இதுக்கெல்லாம் கூட இந்தியாவில் ஆள் கிடைக்குது. ஆமாங்க, இன்னைக்கு ஈவினிங் 5:30க்கு தான் வண்டி. ஓகே. மெட்ராஸ் டிக்கெட் இருக்குதா? இருக்கு சார். என்ன அமௌண்ட்? 350 ரூபா ஆகும். கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. பட் இப்போ அது என்கிட்ட இல்ல. கோயம்பேடுல தானே வண்டி நிக்குது. ஆமாங்க சார். ரொம்ப நல்லதா போச்சு, பக்கத்துல என் வீடு. கொஞ்சம் ஒரு நட வந்தீங்கன்னா நீங்களே அமௌண்ட் வாங்கிட்டு போயிடலாம். யோ வெளியே போயா சார். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா டிக்கெட் அமௌண்ட்டுக்கு பதிலா வேணா இதை செக்யூரிட்டியா வச்சுக்கங்க. டேய், இந்த ஆளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. என்ன ஆனா ஊனா கழுத்தை பிடிச்சுன்னு அதையே பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்ககிட்ட கிரிப்பா பிடிச்சு தள்ள வேற எதுவுமே இல்லையா? ஹலோ, ஹோட்டல் வெஸ்ட்வுட்ல இருந்தா பேசுறீங்க? ஆமா. யாரு சீனு சாருங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரி கோவாவுக்கு இன்னைக்கு ஒரு டிக்கெட் போட்டேன். இன்னைக்கு மத்தியானமே நீங்க டிராவல் பண்ணலாம். ஆமா சார். தேங்க்யூ சார். சீனு மட்டுமா இன்னைக்கு கோவா போறான்? நீ இன்னும் இங்க இருந்து போலையா? டேய், இந்த ஆளை எதையாவது பிடிச்சு வெளியே தள்ளு. தேவையில்லை, நானே கிளம்புறேன். நிறுத்துங்க. என்னங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன மன்னிச்சிருங்க. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து சூனியம் வச்சதாலதான் நீங்க இப்படி தப்பா பிஹேவ் பண்றீங்களா? எனக்கு இப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சது. எங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. சரி வாங்க ஹோட்டலுக்கு போலாம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு லாங் டிஸ்டன்ஸ் போறோம். சீனுவும் வரான்ல? சீனுவையும் காயத்ரியும் தவிர. எதனால? சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். மனசே கதவை திற, இதுதான் வயசே காதலிக்க. மனசே கதவை திற. கட்டிப்பூடிடா கண்ணாள கண்டபடி கட்டிப்பூடி